அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் துளசி செடியை எப்படி வளர்ப்பது, துளசி செடியை எப்படி பராமரிப்பது, துளசி செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புனிதமான தாவரங்களில் துளசி செடி முக்கிய இடத்தை வகிக்கிறது என்றும் சொல்லலாம். பொதுவாக தாவரங்களில் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்றாக கருதப்பட்டாலும் கூட இடத்தை பிடித்துள்ளது என்றும் சொல்லலாம். பொதுவாக எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை உள்ளிருக்கும் சக்தி துளசி செடிக்கு இருக்கிறது என்றும் சொல்லலாம். துளசி செடியை வாஸ்து செடியாகவும் பயன்படுத்தலாம். போல துளசி செடி என்பது புராணங்களிலும் இந்து தத்துவத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த மூலிகை செடியாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் துளசி செடியை ஆங்கிலத்தில் ஹோலி பாசில் என்றும் அழைக்கின்றனர். இது புதினா குடும்பத்தை சேர்ந்தது ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இலைகள் நறுமணம் உள்ளவையாகும். மேலும் இது பெரும்பாலும் சிறிய பூக்களுடன் பூக்கும் தாவரம் என்றும் சொல்லலாம். பொதுவாக காணப்படும் 4 வகையான துளசிகள் இருக்கின்றன. ராம் துளசி, கிருஷ்ணா துளசி, வன துளசி மற்றும் கபூர் துளசி என்பவையாகும். ஒரு பரந்த தோட்டம் அல்லது ஒரு சிறிய பால்கனி பகுதி இருந்தால் எளிதாக துளசி செடியை நட்டு வைத்து வளர்க்கலாம். போல விதைகளிலிருந்து துளசி செடியை எப்படி எடுத்து வளர்ப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் நிரப்பப்பட்ட ஒரு சிறிய தொட்டியை எடுத்துக்கொண்டு மண்ணை ஈரமாக்க போதுமான தண்ணீர் சேர்த்துவிட வேண்டும். ஆனால் ஈரமாக இருக்கக்கூடாது என்றும் சொல்லலாம். அதே போல துளசி விதைகளை மண்ணில் தூவி மூடிவிட வேண்டும். அவை மண்ணில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். அதே போல சில நாட்களுக்கு ஒரு முறை லேசாக தண்ணீர் தெளிப்பதன் மூலம் மண்ணை ஈரப்பதமாக வைத்திருக்க முடியும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செடியை சுமார் 21 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு ஒரு சூடான இடத்தில் வைத்திருக்க வேண்டும். அது குளிர் அல்லது காற்றுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும். துளசி விதைகள் மண்ணில் விழும்போது எளிதில் பரவக்கூடியது ஆகும். எனவே அதை குப்பை தொட்டிகள், காலணிகள் அல்லது விளக்குமாறுகள் வைக்கும் இடத்தில் வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம். அதற்கு பதிலாக பூக்கும் தாவரங்களுக்கு அருகில் துளசி செடிகளை விதைக்க வேண்டும். அதேபோல் துளசி கற்றாழை அல்லது முள் செடிகளுக்கு அருகில் நடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் புதிய தாவரங்கள் வளரும் போது அவைகள் நல்ல பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வளர வேண்டும் என்றும் சொல்லலாம். வாஸ்துப்படி ஒரு துளசி செடியை எவ்வளவு உயரம் நட வேண்டும் என்பது அது வளரும் மண்ணை போலவே முக்கியமானதாகும். அதை தரையில் அல்ல ஒரு கொள்கலனில் நடுவது சிறந்தது என்றும் சொல்லலாம். இந்த கொள்கலன் தரை மட்டத்தை விட உயரத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறலாம். துளசி செடியை வெளியில் வளர்ப்பது ரொம்பவே நல்லது. தினமும் 6 முதல் 8 மணி நேரம் மறைமுக சூரிய ஒளிப்படும் போது அது நன்றாக வளரும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் துளசி செடியை நன்கு வடிகட்டிய மண்ணில் நடுவது ரொம்பவே நல்லது. காய்ந்த போதெல்லாம் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதே போல துளசி செடியில் கரிம உரங்களை சேர்ப்பது அது ஆரோக்கியமாக வளரக்கூடியது ஆகும். இதை தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லலாம். அனைத்து இறந்த துளசி இலைகளையும் அகற்றிவிடுவது ரொம்பவே நல்லதாகும். உங்கள் செடியை மேலும் புதர் போல காட்டும் மொட்டுக்கள் பூக்க தொடங்குவதற்கு முன்பே அதை வெட்டிவிட வேண்டும் என்றும் சொல்லலாம். அதிகப்படியான நீர் பாய்ச்சனம் அல்லது நீர் தேங்குதல் பிரச்சனை காரணமாக துளசி செடியின் இலைகள் அவற்றின் நிறத்தை மாற்றுகின்றன என்றும் சொல்லலாம். நீர் பற்றாக்குறை அல்லது நீர் தேங்கி நிற்பது ஆகிய இரண்டும் துளசி இலைகள் வாடுவதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சொல்லலாம். துளசி செடிக்கு மெதுவாக மற்றும் ஆழமாக போகுமாறு நன்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்றும் சொல்லலாம். அதேபோல துளசி செடியின் வேர்கள் அழுகுவதை கண்டால் அதற்கு சரியாக தண்ணீர் ஊற்றாமல் இருப்பது ரொம்பவே நல்லதாகும். மீண்டும் தண்ணீர் ஊற்றுவதற்கு முன்பு செடியின் மண் ஈரமாக இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றலாம். போல அதிக நேரடியான சூரிய ஒளியில் துளசி செடி படும்போது இலைகள் வெளிர் நிறமாகிறது. போல வீட்டில் பகுதி நேர சூரிய ஒளி விழும் இடத்தில் துளசி செடியை வைத்து வளர்க்கலாம் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் நேரடி சூரிய ஒளி இல்லாததால் துளசி செடியின் தண்டுகள் பலவீனமாகி இலைகள் நன்றாக வளராது என்றும் சொல்லலாம். உங்கள் செடியை 6 முதல் 8 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி படும்படி வைக்க வேண்டும். ஆனால் கடுமையாக சூரிய ஒளி இல்லாத இடத்திற்கு வைப்பது ரொம்பவே நல்லதாகும்.
போல பூச்சி தாக்குதல் காரணமாக துளசி இலைகளின் பழுப்பு அல்லது கருமையான புள்ளிகள் தோன்றலாம். அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி, சிலந்தி பூச்சிகள் மற்றும் வெள்ளை ஈக்கள் உள்ளிட்ட பல்வேறு தாவர பூச்சிகள் துளசி இலைகளின் சாற்றை உறிஞ்சுவதால் செடியில் சேதமடைந்த இலைகளை அகற்றிவிட்டு எதிர்காலத்தில் பூச்சி தாக்குதல் ஏற்படாமல் இருக்க துளசி செடியின் மீது வேப்ப எண்ணெயை தெளிப்பது ரொம்பவே நல்லதாகும். துளசி செடிகள் பெரிதாக இருக்காது, ஆனால் அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நன்மைகளை வழங்குகிறது என்றும் சொல்லலாம். இலைகள் வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் கே மற்றும் இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களின் நல்ல ஆதாரங்கள் கிடைக்கின்றன என்றும் சொல்லலாம். கூடுதலாக இதில் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து நிரம்பி இருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. அதேபோல உணவுக்கு பின் இது போதாது என்றாலும் உங்கள் உணவுகளில் துளசியை சேர்ப்பது சுவையையும் ஊட்டச்சத்தையும் சேர்க்கிறது என்றும் சொல்லலாம். போல துளசி இலையை பச்சையாகவோ அல்லது தேநீராகவோ காய்ச்சி குடிக்கலாம் என்றும் சொல்லலாம். தாவரங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் குணங்களுக்கு நீண்ட காலமாக சொல்லப்படுகின்றன. அதனால்தான் தோட்டத்தில் இருக்கும் பொழுது எப்பவுமே மன அழுத்தம் குறைவாகவே இருக்கும். அதே போல் தாவரங்களுக்கு நேர்மறை ஆற்றலை அளித்து உங்கள் மனதை ரிலாக்ஸ் செய்யும் தன்மை கொண்டவையாகும். துளசியின் பலன்கள் மன அழுத்தத்தை குறைக்க ஒரு படி மேலே செல்கின்றன என்றும் சொல்லலாம். துளசி இலைகளை மென்று சாப்பிடும்போது மன அழுத்தத்தை குறைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல் இது தூக்கமின்மை, மனச்சோர்வு மற்றும் பதட்டம் போன்ற மன அழுத்தத்தின் விளைவுகளை குறைக்க உதவுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தாவரத்தின் இனிமையான மண் வாசனை மேலும் ஒரு மனநிலையை உயர்த்தி செயல்படுத்துகிறது என்றும் கூறலாம். துளசியில் துத்தநாகம் மற்றும் வைட்டமின் சி நிறைந்திருக்கிறது என்றும் கூறலாம். மேலும் இது பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதாகும். இந்த செடியின் சில இலைகளை எடுத்து அதை காய்ச்சினால் உடனடி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறலாம். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் அடித்தளம் குடலில் உள்ளது. குடலின் உள்ள வீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது என்றும் சொல்லலாம். இது குடல் பாக்டீரியாவை நல்ல பாக்டீரியாவுக்கு ஆதரவாக சமநிலைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் கூறலாம். அதே போல துளசியில் உள்ள பைட்டோ கெமிக்கல்கள் நுரையீரல், தோல் மற்றும் கல்லீரலில் புற்றுநோய் ஆபத்தை குறைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்றும் சொல்லலாம். சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துளசி ஒரு லேசான டயூரிட்டிக் மருந்தாகவும் செயல்படுகிறது மற்றும் இரத்தத்தின் யூரிக் அமில அளவை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் அசிட்டிக் அமிலம் கற்களை உடைத்து உடலில் இருந்து எளிதாக வெளியேற்றவும் உதவுகிறது என்றும் சொல்லலாம். துளசி செடி தூய்மையின் சின்னமாகவும் கருதப்படுகிறது மற்றும் அதில் வைக்கப்பட்டுள்ள சூழலில் இருந்து நச்சுக்கள் நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் கூறலாம். கதவுகள் மற்றும் ஜன்னல்களுக்கு அருகில் துளசி செடியை வைத்திருப்பது உங்கள் வீட்டில் உள்ள காற்றை சுத்திகரிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் நச்சு மற்றும் வாயுக்களை அகற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் கூறலாம். அதே போல ஒரு துளசி செடியை வீட்டுக்குள் வைத்திருக்க விரும்பினால் ஒவ்வொரு சில நாட்களும் ஒரு முறை சூரிய ஒளி கிடைக்கும் அல்லது பானையை வெளியே நகர்த்தும் இடத்தில் வைப்பது ரொம்பவே நல்லதாகும். வீட்டு வைத்தியத்தில் துளசி இலைகள் ஜலதோஷத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் கூறலாம். துளசி மற்ற அனைத்து ஆயுர்வேத மூலிகைகளுடன் நன்றாக வேலை செய்கின்றன என்றும் கூறலாம். இதில் யுஜெனால், காம்பின் மற்றும் சினியோல் ஆகியவை உள்ளன என்றும் கூறலாம். துளசி இலையின் சாறு மற்றும் தேன் மற்றும் இஞ்சி கலந்தபோது இந்த மூலக்கூறுகள் இரும்பல், சளி மற்றும் ஆஸ்துமா மற்றும் மூச்சு குழாய் அலர்ஜி ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுகின்றன. அதே போல உடல் வலிகள் மற்றும் ஒற்றை தலைவலியை எதிர்த்து போராட உதவும் வலி நிவாரண பண்புகளையும் யுஜெனோல் கொண்டுள்ளது என்றும் சொல்லலாம். இது நீரிழிவு நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது என்றும் கூறலாம். உங்கள் நிறத்தை மேம்படுத்துவதிலும் உங்கள் முடியை வலுப்படுத்துவதிலும் துளசியை பல வழிகளில் பயன்படுத்தலாம் என்றும் சொல்லலாம். ஜூஸ் அல்லது ஸ்மூத்தியில் சாப்பிடுவதை தவிர துளசியை வீட்டில் முகமூடியாக தயாரிக்கவும் பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்த போது துளசி இலையில் உள்ள உர்ஜோலிக் அமிலம் சருமத்தின் நெகிழ்தன்மையை மேம்படுத்தி சுருக்கம் மற்றும் அடையாளங்களை நீக்குகிறது என்றும் சொல்லலாம். துளசியின் பூஞ்சை எதிர்ப்பு தன்மை பொடுகையை எதிர்த்து போராடுகிறது என்றும் கூறலாம். துளசி வாய் மற்றும் பல்லாரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.